இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து போக போகிறோம். எத்தனை பேர் வார்த்தைகள் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்று விசுவசிக்கிறவர்? யாக்கோபின் புத்தகம், த புக் ஆஃப் ஜேம்ஸ், 4வது அதிகாரம், சாப்டர் 4 verse number 8. பைபிள் கொண்டு வந்தவங்க எல்லாம் பைபிளை திருப்பணும், படிக்க தெரிஞ்சவங்க எல்லாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 4 verse number 8. தேவனிடத்தில் சேருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். போதும். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேருவார். கம் க்ளோஸ் டு காட். தேவனுக்கு நெருக்கமாக வாருங்கள். அண்ட் காட் வில் கம் க்ளோஸ் டு யூ. கர்த்தர் அல்லது கடவுள் உங்களுக்கு நெருக்கமாய் உங்கள் அருகில் வருவார். அல்லேலூயா. கம் க்ளோஸ் டு காட். தேவனுக்கு நெருக்கமாக வாருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள். மலையாளத்தில் பதம் என்ன? தெய்வத்தோடு அடுத்து செல்லுவேன், அடுத்து வரும். தேவனுக்கு நெருக்கமாக வாருங்க, கர்த்தரும் நெருக்கமாய் வருவார். இன்னொரு வார்த்தையில் சொன்னால், கர்த்தரிடத்தில் க்ளோஸாக இருக்க விரும்புங்க, அவர் உங்களோட க்ளோஸாக இருக்க விரும்புவார். அல்லேலூயா. எவ்வளோ நல்ல வார்த்தை தெரியுமா அது? பைபிள் ஒரு மனுஷனுக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை குறித்து ஏராளமான பதங்கள் சொல்லி இருக்குது. அதில் ஒன்று, அவர் நம்மோடு கூட இருக்கிற தெய்வம், அவர் நமக்குள்ள வசிக்கிற தெய்வம், அவர் நம்மோடு கூட உலாவுகிற தெய்வம். நான் அவர்கள் நடுவில் உலாவி அவர்களுக்கு நான் தேவனாயிருப்பேன். இது என்ன காண்பிக்கிறது என்றால், கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் இடையிலுள்ள உறவை காண்பிக்கிறது. எந்த இடத்துல மனுஷன் உறவை இழந்து போனான், அந்த உறவுக்கு எப்படியாவது திரும்ப அவனை கொண்டு வருவது தான் கர்த்தருடைய சிந்தை, கர்த்தருடைய நோக்கம். அல்லேலூயா. ஆதியிலே தேவன் மனுஷனை உண்டாக்குவதற்கு ஒரு காரணம் இருந்தது. காரணம் இல்லாம மனித சமுதாயத்தை தெய்வம் உண்டாக்குன. தேவன் மனுஷனை உண்டாக்குவதற்கான காரணத்தை பைபிள் சொல்லும்போது, பைபிளை நீங்க படிக்கும்போது, தேவன் தாம் உறவுக்குள் வைத்திருந்த ஒரு இடத்தை இழந்து போனார். ஒரு உறவுக்குள்ளாக வைக்க தான் மனுஷனை உண்டாக்கினார். அது எந்த உறவாய் இருந்தது? தேவ தூதர்களோடு. தான் இழந்து போன அந்த இடத்துல தேவன் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து வைத்தார். அவங்களோடு கூட பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவன் உலாவுகிறவராயிருந்தார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளோடு உறவாடுவது போல தேவன் ஏதேனிலே தம்முடைய மக்களோடு உறவாடினார். அவரோடு பேச முடிந்தது, அவரோடு உலாவ முடிந்தது, அவரோடு அன்பை ருசிக்க முடிந்தது. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு காண்பிக்கிற, ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு காண்பிக்கிற சிநேகத்தை போல தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சிநேகத்தை காண்பித்தார். ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தது நிமித்தம் தேவனுடைய அன்பை விட்டு வெளியே வந்தார்கள். தேவனுடைய சிநேகத்தை, தெய்வ சிநேகத்தை மறந்து போனார்கள். அப்போ பாவத்திற்கு காரணம் என்ன? காரணம் பைபிள் சொல்லுது, அங்கே ஒரு பிசாசு இருந்தான். அவன் தான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே இருக்கிற உறவை பிரிக்கிறவன். அவன் அன்று முதல் இன்று வரை மனுஷ கொலைபாதகன். அவன் அன்று முதல் இன்று வரை பொய் சொல்லுகிறவன், நுணையன். அவன் அன்று முதல் இன்று வரைக்கும் மனுஷனை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறவன். அவன் இன்றும் அவனுடைய வேலையை செய்கிறான். அல்லேலூயா. ஆனால் தேவனோ தான் இழந்து போன மனுஷனை தம்மிடத்திலே கொண்டு வருவதற்காக அவன் மேல் அன்பு கூர்ந்து தம்முடைய சொந்த குமாரன் ஆகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். இயேசு இந்த பூமிக்கு வந்ததற்கு காரணம் என்ன? பாவத்தில் அடிமையாகி போன, தெய்வ உறவை இழந்து போன, நித்திய ராஜ்யத்தை இழந்து போன, நித்திய சிநேகத்தை அவகாசமாக்க வேண்டியவன் அதை இழந்து போனபடினாலே அதை திரும்ப அவனுக்கு கொடுப்பதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அதனால இயேசுவின் மூலம் நமக்கு கொடுக்கப்பட்ட சுவிசேஷம் என்ன? தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்கு. அப்படின்னா அவன் அழிந்து போகக்கூடாது, நித்திய ஜீவனுக்கு வர வேண்டும். நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்கு இந்த இயேசுவை விசுவாசிக்காதவர்களுடைய நிலைமையை குறித்து பைபிள் சொல்லுது, அவர்கள் கெட்டு போவார்கள், அழிந்து போவார்கள். ஆகவே நற்செய்தி என்ன தெரியுமா? நற்செய்தி, உங்களுக்கு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். இரட்சகர் என்ன செய்கிறார்? இழந்து போன மனுஷனை தேவனிடத்தில் மீட்டு கொடுக்கிறார். அதற்காக அவர் சிந்தின ரத்தம், அதற்காக அவர் பட்ட பாடுகள் கல்வாரியில் அதை நிறைவேற்றி முடித்தது. அதனால தான்
கொலோசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2:4 அதிகாரங்களை நீங்க வீட்டில் போய் வாட்சி பாருங்க. இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே இரு திறத்தாரையும் அவர் ஒப்புரவாக்குகிறார். ஒன்று பரலோகம், இன்னொன்று பூமி. பரலோகத்தில் யார் இருக்கிறா? பிதாவாகிய தெய்வம். பூமியில் யார் இருக்கிறா? அன்பை விட்டு விலகி போன கடவுளால் துரத்தப்பட்ட மனுஷர்கள். இவர்கள் 2 பேரையும், பரலோகத்தையும் பூமியையும் ஒப்புரவாக்கி இணை சேர்ப்பதற்கு நடுவில் ஜீவனை கொடுத்து சிலுவையிலேயே சடிக்கப்பட்டார். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய அன்புக்குள்ள வருகிற ஒரு தெய்வ பிள்ளை மாத்திரமே, இன்னொரு வார்த்தையில் சொன்னால் ரட்சிக்கப்படுகிற ஒரு தெய்வ பிள்ளைக்கு மட்டுமே திரும்பவும் கடவுளிடத்தில் சேரும் சாக்கியம் உண்டு. எபேசியர் 2ஆவது அதிகாரம் 13வது வசனத்தில் நம்ம விதம் வாசிக்கிறோம். வாசிங்க எபேசியர் 2:13. டிஸ்பிளே ஆஃப் இருக்கு. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள். சரி, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் சொல்லுங்க. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள். முன்னே நீங்க எங்க இருந்தீங்க? தூரமா இருந்தீங்க. யாரை விட்டு தூரமா இருந்தீங்க? கர்த்தரை விட்டு, தெய்வத்தினுடைய சிநேகத்தை விட்டு, நித்திய ஜீவனை விட்டு தூரமாயிருந்தோம். யாரெல்லாம் இருந்தோம்? நாம் எல்லாருமே இருந்தோம். அல்லேலூயா. இன்றைக்கும் 1 கோடி 1 கூட்ட ஜனம் கிறிஸ்துவையும் தெய்வத்தையும் விட்டு தூரமாயிருக்கிறது. முன்னே நாம் எப்படி இருந்தோம்? தூரமாயிருந்தோம். எபேசியர் 4:17 வாசிப்போம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான நடக்கையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல். அப்ப தூரமாயிருந்த வாழ்க்கைனா என்னது? அது எப்படிப்பட்ட வாழ்க்கை? மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில், வீணான நடக்கையில், வீணான பக்தியில், வீணான தெய்வ புத்தியில் நடக்கிறது போல நடக்காதீங்க. அவங்களுக்கு ஒரு பக்தி இருக்குது, அவங்களுக்கு ஒரு வேஷம் இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு சிந்தை இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு தேடல் இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு பாவம் இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது. அந்த வாழ்க்கை முறையை பின்பற்றி நடக்காமல் நீங்கள் ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவை போல நடங்கள். அப்ப முன்னே தூரமாய் கிடந்த நாம, முன்னே பழைய பக்தியில் கிடந்த நாம், முன்னே இந்த உலகத்தின் வழக்கத்தின்படி இருந்த நாம், எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தோடு வாசிப்போம். அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடி, இந்த உலகத்தினுடைய ஒரு ஃபேஷன், இந்த உலகத்தினுடைய ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கிறது, அதன் பிரகாரமாக வாழ்ந்தோம். இன்னைக்கும் நிறைய விசுவாசிகளுடைய நம்பிக்கை இணைக்கப்பட்ட கிறிஸ்துவில் அல்ல, இப்பொழுதும் உலகத்தில் தான் இருக்குது. அவங்களுக்கு உலகத்தினுடைய பேட்டர்ல தான் ஜீவிக்க விரும்புகிறாங்க. அப்படியான நீங்கள் எங்கே இருக்கிறீங்க தெரியுமா? கிறிஸ்துவுக்கு சமீபமாய் அல்ல, தூரமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லலாம், ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லலாம், ஆனால் நீங்கள் தேவனுக்கு க்ளோஸாக இருக்கிறீங்களா? அவர் உங்கள்கிட்ட க்ளோஸாக இருக்கிறார். ஆனால் இல்லை, உங்களுக்கு அவருக்கு இடையில ஒரு இடைவெளி இன்னும் பெருகிட்டே தான் இருக்குது. ஏன் இடைவெளி பெருகிறது? நீங்கள் உலகம் காண்பிக்கிற ஸ்டைலில் வாழ விரும்புகிறீங்க, இந்த உலகம் சொல்ற மாடல்ல ஜீவிக்க விரும்புறீங்க, இந்த உலகத்தில் திருப்திகரமான ஜீவிதத்தை வாஞ்சித்து நடக்கிறீங்க. இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் வாழ்ந்துதான் ஆகணும். இந்த உலகத்தில் நம்ம வாழாமல் ஓடி ஒளியவும் முடியாது, இந்த உலகத்தை விட்டு ஓடி எங்கேயாவது போகவும் முடியாது. இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தினுடைய வேஷம் தரிக்காமல் வாழ வேண்டும். உலகத்தினுடைய நம்பிக்கையை போல நாம் நம்பிக்கை வச்சு வாழக்கூடாது. நமக்குள்ள ஒரு பக்தி, நமக்குள்ள ஆத்மீக ஜீவிதம், நம்முடைய வசனத்தினுடைய சிந்தை, நாம கற்றுக்கொள்ளுகிற பாடம், நாம் அனுபவிக்கிற அனுபவங்கள், இதை மாத்திரம் பிடித்து கொண்டு வாழ வேண்டும். தெய்வ வசனம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவியானவர் நம்ம எப்படி நடத்த விரும்புகிறார்? கிறிஸ்துவ ஜீவிதம்னா என்ன? அதற்கேற்றாற் போல வாழணும். இங்கே வரும்போது ஒரு கிறிஸ்துவ ஜீவிதம், வெளியே போகும்போது ஊருக்கு ஏற்ற ஜீவிதம், ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்க்கும்போது ஆவிக்குரிய ஜீவிதம், சொந்தக்காரங்களை பார்க்கும்போது சொந்த ஜீவிதம், நண்பர்களை பார்க்கும்போது வேற ஜீவிதம், வேலை செய்கிற இடத்துல வேற ஜீவிதம் என்று அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றவங்க இயேசுவிடத்தில் நெருக்கமாக இருக்கிறவர்கள் அவங்க எல்லாம் பிரிந்து போனவர்கள், தூரமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. உலகத்தினுடைய வேஷங்களை நாம் தரிக்கவே கூடாதுன்னு சொல்லுது பைபிள். சொல்லுது உலகத்தின் வேஷம் கடந்து போகணும்.
நம்மை விட்டு கடந்து போகணும். அதனால தான் எபேசியர் 2:2 சொல்லுது, முற்காலத்தில் நாம் எப்படி இருந்தோம்? இவ்வுலகத்தின் வழக்கற்றுக்கு ஏற்றபடி இருந்தோம். இரண்டாவது எப்படி இருந்தோம்? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற. இந்த உலகத்துல கிறிஸ்துவின் வசனங்களுக்கும் கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளுக்கும் தங்களை கீழ்ப்படியாம நடக்கிற பிள்ளைகள் மேல ஆளுகை செய்கிற ஒரு சக்தி உண்டு. இங்க இருக்கிற வாலிப தம்பிகள்ல யாராவது, தங்கச்சிகள்ல யாராவது, இங்க இருக்கிற சகோதரிகள்ல யாராவது, இங்க இருக்கிற சகோதரர்கள்ல யாராவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனதில்லை என்று சொன்னால், ஜெபிக்க மனசு இல்லை, பைபிள் வாசிக்க மனசு இல்லை, சண்டே ஆராதனைக்கு வர மனசு இல்லை, கிறிஸ்துவ ஜீவிதத்துக்குள்ள போக மனதில்லை, திருவசனத்தின்படி வாழ மனதில்லைன்னா அவங்களை ஆளுகை செய்கிறது கர்த்தர் அல்லர் பைபிள் சொல்லுது. இவ்வுலகத்தில் வாழ்கிற ஜனங்களை ஆளுகை செய்கிற என்னது? ஆகாயத்து அதிகார பிரபு. அவரோட வேலை தான் மனுஷங்கள் இந்த உலகத்துக்கு ஏற்றபடி வாழ வைக்கிறது. அப்போ உங்களை ஆளுகை செய்கிறது, நீங்க யாரிடத்துல நெருக்கமா இருக்கிறீங்க, யாரோடு க்ளோஸா இருக்கிறீங்களோ அவர் தான் உங்களை ஆளுகை செய்யணும். கர்த்தர் சொல்றாரு, நீங்க என்கிட்ட க்ளோஸா வாங்க, நானும் உங்கள் இடத்துல க்ளோஸாக வருவேன். பக்கத்தில் வந்து உட்காருவார், அப்படி பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக, அப்படி இணையா அப்படியே உட்காந்து 2 பேரும் பேசுறது போல தேவன் அந்த உறவுக்குள்ளே நம்மை கொண்டு வர வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, சத்தம் உயர்த்தி. அந்த க்ளோஸ்னஸ் வேண்டானா நீங்கள் வேற எங்கேயோ ஒரு இடத்துல க்ளோஸாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லை. கர்த்தரிடத்துல க்ளோஸாக இருக்க விருப்பம் இல்லை பிரதர், அப்போ நீ எங்கேயோ க்ளோஸாக இருக்கிறேன்னு அர்த்தம். நான் வேற எங்கேயும் க்ளோஸாக இல்லை, இங்கே தான் க்ளோஸாக இருக்கிறேன். இல்லை, கர்த்தரோடு உனக்கு ஒரு நெருக்கம் இல்லாவிட்டால் வேற எங்கேயோ நெருக்கம் காண்பிக்கிறாய் என்ற அர்த்தம். வேறு ஏதோ ஒரு மனுஷனிடத்தில், வேறு ஏதோ ஒரு சிஸ்டத்தினிடத்தில், வேறு ஏதோ ஒரு பணத்தினிடத்தில், எங்கேயோ ஒரு பக்கம் உனக்கு நெருக்கம் இருக்கிறதுனால தான் யாரோட நெருக்கம் இல்லை? இயேசுவோட நெருக்கம் இல்லை. தேமா என்ற ஒரு மனுஷனை குறித்து பைபிள் சொல்லுது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். பவுல் அவனை குறித்து எழுதுகிறார், அவன் ஒரு காலத்தில் எனக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தான், என்னுடைய டீமில் இருந்தான், நாங்கள் எல்லாம் இயேசுவை ஒன்றை அறிவித்து கொண்டு இருந்தோம். இப்போது தேமா எங்களை விட்டு பிரிந்து போய்விட்டான். தேமா இப்போ எங்கள் கூட இல்லை. தேமாஸ் எங்கள் கூட இல்லை. ஏன் தேமாஸ் எங்கள் கூட இல்லை தெரியுமா? அவன் உலகத்தின் மேல் ஆசை வந்து விட்டது. முதல்ல அவன் சுவிசேஷத்தின் மேல் வாஞ்சி உள்ளவன், முதல்ல அவன் இயேசுவின் மேல் ஆசை உள்ளவன், முதல்ல தன்னுடைய ஜீவிதத்தை இயேசுவுக்காய் கொடுத்தவன். இயேசுவிடத்தில் வந்து பவுலோடு சேர்ந்து அநேக நாளுகள் இயேசுவுக்காய் ஜீவித்த பின்பு இயேசுவோடு வாழ்ந்த ஒருவனுக்கு இப்போ எதை மேல் ஆசை வந்துருச்சு? உலகத்தின் மேல் ஆசை. அல்லேலூயா. இந்த உலகத்தின் மேல் ஆசை வந்தபோது அவன் தன்னை எப்படி கிறிஸ்துவிடத்திலிருந்து பிரிக்க முடியும்? தன்னை எப்படி பவுலிடத்திலிருந்து பிரிக்க முடியும்? ரொம்ப சிம்பிள். பைபிள் சொல்லுது, அவன் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய முடியும்? பிரிய முடியும். விசுவசிக்கிறீங்களா? கொஞ்சமாக. முதல் நாளில் கொஞ்ச நேரம் ஆளை காணாது, அடுத்த வாரம் பைபிள் ஸ்டடிக்கு ஆளை காணாது, அடுத்த வாரம் ஊழியத்துக்கு ஆளை காணாது. அப்படியே 10 மீட்டிங் வந்துட்டு இருந்தவர் 8 மீட்டிங் வருவார், அப்புறம் 5 மீட்டிங் வைப்பார், அதுக்கப்புறம் 3 மீட்டிங் வருவார். பவுல் கேட்குறாரு, எங்கப்பா தேமாசை காணோம்? தேமாஸ் ஏதோ ஒரு முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு போயிருக்கிறான், நான் அடுத்த வாரம் வந்துடுவான். இந்த ஒளிந்து போயிட்டு இருந்த தேமாஸ் ஒரு கட்டத்தில் அவனுடைய இஷ்டம் இங்கு இருக்கிறதுலேருந்து அந்த பக்கம் போகுது. அதை கவர்ந்தெழுத்து அங்கே போய் ஸ்நேகத்தோடு நிற்க தொடங்க அங்கே டீப் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் உருவாக ஒரு கட்டத்தில் இயேசுவையும் பவுலையும் பவுலோடு உள்ள லூக்காவையும் தீமோத்தேயுவையும் இருக்கிற எல்லாரையும் விட்டு பிரிந்து இப்போ அவன் ஓடி போயிட்டான். அல்லேலூயா. யாக்கோபு சொல்கிறாரு, த புக் ஆஃப் ஜேம்ஸ் சாப்டர் 1 verse நம்பர் 8 நினைக்கிறேன், படித்து பாருங்க. இச்சை கொஞ்சமாய் மனுஷனுக்குள்ளே பிரவேசிக்கும். அது பிரவேசித்து அது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு ஒரு பூர்ண காலத்தை எடுத்துக்கொள்ளும். காலத்தை எடுத்ததற்கு பின்பு மரணத்தை பிறப்பிக்கும். அவ்விதமாகத்தான் தேமா கொஞ்சமாய் ஆண்டவரை விட்டு பிரிந்து அப்படியே உலகத்துக்கு போயிட்டான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேமாவுக்கே இது நடக்கும் என்றால், தேமாசுக்கே இது சம்பவிக்கும் என்றால், அவசரம் ஒன்று வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:10.
தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கேக்கு போயிட்டான். அல்லேலூயா. பிரதர், கல்லு குடிக்கிறவனை யோசிச்சு பாருங்க, சிகரெட் பிடிக்கிறவனை யோசிச்சு பாருங்க, போத வஸ்துகளுக்கு தன்னை விட்டு போட்டவனை யோசிச்சு பாருங்க. அவன் முதல்ல யாருடைய சிநேகத்தில் இருப்பான்னா, தன் தாயினுடைய சிநேகத்தில், தன் தந்தையினுடைய சிநேகத்தில், குடும்பத்தினுடைய சிநேகத்தில். ஆமென். அக்குடும்ப சிநேகத்தில், தந்தையினுடைய சிநேகத்தில், தாயினுடைய சிநேகத்தில் இருந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமா உலகத்தினுடைய சிநேகத்தை இருதயத்தில் கொண்டு வருவான். முதல்ல அவனுக்கு அந்த தவறுக்கு, பீடி குடிக்கிறான் ஒரு பையன், முதல்ல அவன் பீடி சிகரெட்டு குடிக்கும்போது அவனுடைய இருதயத்தில் என்ன தெரியுமா உண்டாயிருக்கும்? பயங்கர படபடப்பும் துடிதுடிப்பும் உண்டாயிருக்கும். முதலியாக ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறவனுக்கு தெரியும், முதல்ல படபடப்பும் துடிதுடிப்பு. என்ன தெரியுமா? எங்கள் அப்பாவுக்கு இது தெரிஞ்சா, எங்கள் அம்மாவுக்கு இது தெரிஞ்சான்னு தோணும். அல்லேலூயா. எவ்வளோ பேருக்கு நான் சொல்ல புரியுது? என்னுடைய அப்பாவுக்கு, என்னுடைய அம்மாவுக்கு இது தெரிஞ்சா படபடப்பு. ஆனால் 2 தடவை 3 தடவை 4 தடவை ஆனோன்னு பின்ன தைரியம் வந்துடும். பின்ன அப்பனுடைய ஸ்நேகமும் இருதயத்தில் இருக்காது, அம்மாவுடைய ஸ்நேகமும் இருக்காது, கூட பிறப்புகளுடைய ஸ்நேகம் இருக்காது. எல்லாம் இருதயத்தை விட்டு வெளியே போயிடும். துணிகரமா துணிந்து அவன் உடனே சிகரெட்டு பிடிப்பான், தண்ணி அடிப்பான். உதாரணத்துக்கு அதை நான் சொல்கிறேன். பாக்கி எல்லா விஷயங்களும் அது போல தான். அப்போ ஒரு கட்டத்தில் அவன் எதை துணிந்து செய்கிறானோ அதற்கு அவன் முழுமையாக அடிமையாயிடுவான். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு என்ன செய்த? அடிமை. அப்படிதான் உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கும். பிரதர் சிஸ்டர் நல்லா கவனிங்க. தேமாஸ் அப்படியே உலகம் இழுக்குது. வா வா வான கொஞ்சம் கொஞ்சமாக ஆசை வச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அதன் மேலே ஆசை வச்சு, அந்த ஆசைக்கு இழுக்கிறதற்கு ஐக்கியமும் நேரமும் கொடுக்கும்போது முன்னே இருந்த ஐக்கியம் குறையும், முன்னே இருந்த இடத்தில் உள்ள ஸ்நேகம் குறையும். பவுலுடைய ஸ்நேகத்தை பார்க்கிலும், இயேசுவின் ஸ்நேகத்தை பார்க்கிலும், லூக்காவினுடைய ஸ்நேகத்தை பார்க்கிலும், திமேத்தியுவனுடைய ஸ்நேகத்தை பார்க்கிலும், எப்பாப்பிராத்தீத்துவனுடைய ஸ்நேகத்தை பார்க்கிலும், இந்த ஸ்நேகம்தான் பெரிதுன்னு சொல்லி வந்த தேமாசுக்கு இப்போ பவுலுடைய ஸ்நேகத்தில் கம்ப்ளைண்ட்டு, லூக்காவுடைய ஸ்நேகத்தில் கம்ப்ளைண்ட்டு, திமேத்தியுடைய ஸ்நேகத்தில் கம்ப்ளைண்ட். இந்த குரூப் சரியில்லை, பின்ன எந்த குரூப் சரியா இருக்கிறதா தோணுது, குரூப் சரியில்லைன்னு சொல்லி தேமாசுக்கு வந்த சந்தேகம் அது அவனுடைய நல்ல மனதிலிருந்து வந்ததில்லை. அவன் வேறு ஏதோ ஒரு ஸ்நேகத்தில் அடிமைப்பட்டது நிமித்தம் வந்தது. அங்கே போய் மாட்டிக்கிட்டான். கொஞ்ச நாள் ஆகும்போது இந்த குரூப்பையே விட்டுட்டு போயிட்டான், இயேசுவையும் விட்டுட்டான். வேண்டாம், உலகம் போதும் அப்படிங்கிற சிந்தை வந்துருச்சு. எனக்கு அன்பானவர்களே, உலகம் எப்பொழுதும் நாம் எதிலிருந்து விடுதலை ஆனோமோ அந்த பாவத்திற்கு, அந்த பழைய சுபாவத்திற்கு, பழைய உறவுக்கு அது எப்பொழுதும் நம்ம வருவதற்கான வலை விரித்து காத்திருக்கும். நல்லா என்ன சொல்கிறது, வெண்ணெய் தடவின பட்டரை வச்சு, இந்த பிஸ்கட் வச்சு அது காத்திருக்கும். உங்களை ஆசையாக போட்டு இந்த நாயை நம்ம கொஞ்சம் நமக்கு பக்கமாக மாற்றினோம்னா என்ன செஞ்சால் போதும், ஒரு பிஸ்கட் போட்டால் போதும், அதை சாப்பிட்டோன்னா நாய் என்ன செய்யும், வாலாட்டுற மாதிரி நமக்கு என்ன பிஸ்கட் போடணும்னு பிசாசுக்கு தெரியும். பிஸ்கட்டு போட ரெடியாக உன் ஃப்ரெண்ட்ஸை வச்சுருப்பான், உன்னுடைய உறவினர்களை வச்சுருப்பான். ஆனால் ஒரு தெய்வ பிள்ளைக்கு தெரியணும், நான் க்ளோஸாக இருக்க வேண்டியது உலகத்தோடு அல்ல, நான் க்ளோஸாக இருக்க வேண்டியது என்னுடைய ஆண்டவரோட. முன்னே நான் தூரமாக கிடந்தேன், என் குடும்பம் கத்தரை விட்டு தூரமாக கிடந்தது, இயேசுவை அறியாதவனாக இருந்தேன். இவ்வுலகத்தின் அதிபதி என் மேல் ஆளுகை செலுத்தி அவன் விருப்பத்தை எல்லாம் எனக்குள்ளே செஞ்சுட்டு இருந்தான். ஆனால் இன்றைக்கு நான் கத்தருடைய இரத்தத்தில் கழுவப்பட்டு இயேசுவினுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு என்னுடைய குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நான் ஒரு சாட்சியாக இருக்கிறேன். நான் இயேசுவின் பிள்ளை. அப்படிப்பட்ட நான் யார் கூட க்ளோஸாக இருக்கணும் தெரியுமா? இயேசுவோடு க்ளோஸாக இருக்கணும். பக்கத்தில் சொல்லுங்கள், கைப்பிடிச்சு இயேசுவிடத்தில் க்ளோஸாக இருக்கணும். சத்தமாக சொல்லுங்கள், இயேசுவிடத்தில். ஆமாம், நீ அவரிடத்தில் க்ளோஸ் ஆகணும். அவர் சொல்கிறாரு, தூரமாயிருந்த நம்மை, வாசிங்க எபேசியர் 2:13, தூரமாயிருந்த நம்மை இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே சமீபமாக்கினார். கர்த்தருக்கும் நமக்கும் இடையில உறவே கிடையாது. பிரைஸ் தி லார்ட்.
பிரதர், நீங்கள் பிறந்தப்ப எப்பொழுதாவது ஆண்டவரை கூப்பிட உங்களுக்கு தானா மனசு வந்திருக்கா? இல்லை. நமக்கு பக்தி இருக்கு, ஆனால் கர்த்தரை கூப்பிடுற பக்தி ஒன்றும் இல்லை, கர்த்தருக்கேற்ற பக்தி ஒன்றும் இல்லை. இயேசுவின் பிறந்தாருன்னா தண்ணி அடிக்கிற கூட்டம் தான். இயேசு பிறப்புக்கும் தண்ணி அடிப்போம், இயேசுவினுடைய உயிர்ப்புக்கும் தண்ணி அடிப்போம். எல்லா காலத்திலும் இயேசுவை அறியாத ஒரு கூட்டமாக தான் இருந்தோம். ஆனால் இயேசுவின் ரத்தத்தில் இப்போ எப்படி வந்திருக்கிறோம்? சமீபமாக இருக்கிறோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் சொல்லுது, அவருடைய கிருபாசன தண்டையில் போவதற்கேற்ற சமீபத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சமூகத்துக்கு ஒன்றும் போகிறதுக்கு லாய்க்கில்லாத ஆளுங்க நம்ம. அவர் சமூகத்துக்கு போவதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர்கள். இயேசுவின் ரத்தம் நம்மை தகுதியாக்கி கொண்டு வந்திருக்கிறது. இப்போ தகுதியாக்கின பிள்ளைகளுடைய வாஞ்சை எதுவாக இருக்கணும்? அவரிடத்தில் நெருங்கி சேருகிற வாஞ்சை. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நெருங்கி சேரணும். அடுத்த கேள்வி, நம்ம நெருக்கமாக இருக்கிறோமா, தூரமாக இருக்கிறோமா? நம்ம கர்த்தருக்கு சமீபமாக இருக்கிறோமா, தூரமாக இருக்கிறோமா? நான் அதனால தான் தேமாசை சொன்னேன். தேமாஸ் என்கிறவன் இயேசுவோடு கூட, அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட இருந்தும் தூரமாக போனவன். ரெண்டாவது ஒரு ஆளை சொன்னவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், யூதாஸ். யார் கூட இருந்தவன்? இயேசுவோடு இருந்தவன். ஆனால் இயேசுவை விட்டு என்ன செஞ்சான்? தூரமாக போனான். அப்போ இயேசுவை விட்டு தூரமாக போக வாய்ப்பு இருக்கா? இருக்கு. அப்போ அந்த வாய்ப்புக்கு இடம் கொடுக்காம இயேசுவோடு நெருங்கி சேருவதற்கு, ஆவியானவரோடு நெருங்கி சேருவதற்கு நாம் வாஞ்சித்தால் தேவன் நம்மிடத்தில் நெருங்கி சேரவும் வாஞ்சிப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு வாஞ்சி இல்லைன்னா அவரும் வாஞ்சிக்க மாட்டார். அவர் ஏற்கனவே நம்மை தேடி வந்துட்டார். ஏற்கனவே அவருடைய அன்பை நமக்கு காண்பித்துட்டார். முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தன் ஜீவனை கொடுத்து நம்ம மேல ஸ்நேகம் இருக்குன்னு அவர் தம்மை வெளிப்படுத்திட்டார். இனி அவர் வரட்டும் அப்படின்னு நம்ம காத்திருக்க முடியாது. அவர் ஏற்கனவே நமக்கு அதெல்லாம் செய்து முடிச்சிட்டார். இனி செய்ய வேண்டியது நாம தான். நாம் அவரிடத்தில் நெருங்கி போக வேண்டாம். ஒரு தெய்வ பிள்ளை இயேசுவினிடத்தில் நெருங்கி போகணும். ஒரு தெய்வ பிள்ளை இயேசுவினிடத்தில் நெருங்கி போனால் கர்த்தர் சேர்த்துக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். எபிரேயர் புத்தகத்தில் 11ஆவது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்பேன். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் கவனிச்சுங்க, தேவனிடத்தில் சேருகிறவன். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, விசுவாசம் இல்லாம பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்ப தேவனிடத்தில் பிரியமா இருக்கணும்னு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, விசுவாசம் வேணும். எது தெரியுமா நஷ்டப்பட்டு போகும் கடைசி நாட்களில்? விசுவாசம் தான் நஷ்டப்பட்டு போகும். மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாசம் என்பது என்ன? நான் என்ன நம்பினேன், நான் என்ன ஏற்றுக்கொண்டேன், நான் எதை பின்தொடர்கிறேன், எது நான் நம்புகிற நம்பிக்கை, அதுக்கு பேர் தான் விசுவாசம். எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளுடைய நிச்சயமாக இருக்கிறது பேர் என்னது? என்ன நம்புற? நான் இயேசுவை நம்புகிறேன். நீங்க என்ன நம்புறீங்க? நான் நித்திய ஜீவன் உண்டு என்று நம்புகிறேன். நீங்க என்ன நம்புகிறீர்கள்? மரணத்திற்கு பின்பு இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டதனால என்ன நித்திய ஜீவனுக்கு போவேன் என்பதை நம்புகிறேன். நான் என்ன நம்புகிறேன்? இயேசுவின் வார்த்தையின்படி நித்திய ஜீவனுக்கு ஒரு மனிதன் போக தன்னை ஆயத்தப்படுத்தாவிட்டால் அவன் நித்திய நரகத்துக்கு போவான் என்பதை விசுவசிக்கிறேன். வேற என்ன நீங்க நம்புகிறீர்கள்? எதை விசுவசிக்கிறீர்கள்? தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலம் என்ன சொல்லுகிறாரோ அது அப்படியே நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் என் கூட இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எதெல்லாம் போலி விசுவாசம், எதெல்லாம் மெய்யான விசுவாசம் என்றால் உங்களுக்கு நீங்களே உருவாக்கி கொள்ளுகிற கற்பனைகள் போலி விசுவாசம். ஆனால் திருவசனத்திலிருந்து ரோமர் 10:16 சொல்லுது, வார்த்தையினால் வருகிறதுக்கு பெரிதான் விசுவாசம். திருவசனம் படிச்சு, திருவசனம் தியானிச்சு, திருவசனம் போதிக்கப்படுகிறத கேட்டு கேட்டு இதுதான் என் விசுவாசம் என்று ஒருவன் ஏற்றுக்கொண்டு நிற்கணும். அந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் அப்படிப்பட்டவன் கர்த்தருக்கு பிரியமான மனுஷன். என்ன பிரதர் உங்க விசுவாசம்? நித்திய ஜீவனை குறித்து நீங்க என்ன சிந்திக்கிறீங்க? இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நீங்க உங்க வீட்டில் என்ன விசுவாசத்தோடு ஜீவிக்கிறீர்கள்? உங்க விசுவாசம் என்ன?
அதுதான் கர்த்தர் உங்கள் மேலே பிரியத்தை கொண்டு வரும். நிறைய பேருக்கு பல விசுவாசம் இருக்கு. என்ன விசுவாசம்? பல விசுவாசம். கொஞ்சம் உலகத்திலிருந்து எடுத்துக்கிட்டது, கொஞ்சம் அப்பா அம்மாட்டிருந்து எடுத்துக்கிட்டது, கொஞ்சம் சொந்தக்காரர்கிட்ட எடுத்துக்கிட்டது, கொஞ்சம் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்து எடுத்துக்கிட்டது, கொஞ்சம் இன்றைக்கி இருக்கிற மீடியாஸிலிருந்து எடுத்துக்கிட்டது, சோசியல் மீடியா மூலம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, இப்படி ஒரு மிக்சிங்கான விசுவாசம் சிலருக்கு உண்டு. இது கர்த்தருக்கு பிரியம் அல்ல. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது, ஒரு 2 பேர் கைப்பிடி சொல்லுங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ விசுவாசம்னா என்ன? நீங்கள் என்ன விசுவசிக்கிறீங்க, எதை நம்புகிறீங்க, அதை உறுதியாக பிடிச்சிருக்கணும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். உறுதியாக பிடிக்கிறதுன்னு என்ன? எந்த இடத்துல அதை கோட்டை விடக்கூடாது, எந்த இடத்துலையும் அதை மாற்றக்கூடாது, எந்த சூழ்நிலையிலையும் கைவிடக்கூடாது, எந்த நெருக்கத்தின் பாதையிலையும் அதில் ஒரு இலக்கம் தட்டாமல் ஜீவிக்கணும். அதான் ஃபெய்த். அதுக்கு என்ன உதாரணம்? அது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் தான் உதாரணம். அந்த 11ஆம் அதிகாரத்தில் முழுவதும் சிலருடைய பேரெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்கெல்லாம் தாங்க என்ன விசுவசித்தார்களோ அதற்கேற்ற ஜீவிதம் ஜீவித்தார்கள். ஆபிரகாம் கர்த்தரில் விசுவசித்தான், அவன் இஷ்டத்துக்கு ஜீவிக்கல, ஆண்டவர் அவனிடத்தில் என்ன சொன்னாரோ அதை அனுசரித்து ஜீவித்தான். ஏனோக்கு தன்னுடைய இஷ்டத்துக்கு ஜீவிக்கல, அவன் தேவனுடைய வார்த்தையின்படி அவர் சொன்னதின்படி ஜீவித்தான். சாராள் அவளுடைய விருப்பத்தின்படி ஜீவிக்கல, அவளும் விசுவாசித்தாள். இப்படி பல பேர்களை பைபிள் கொடுத்துட்டு சொல்லுது, இவங்கெல்லாம் விசுவாசித்து அவிசுவாசத்தினால தேவனுக்கு பிரியமானவர்களாக மாறினாங்க. அப்போ பைபிள் சொல்லுது, கர்த்தரிடத்தில் க்ளோஸாக வரணும்னா முதல்ல ஒருத்தனுக்கு என்ன தேவைன்னா விசுவாசம் அவசியம். என்ன விசுவாசம்? அவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, அதை நம்புகிற ஏற்றுக்கொள்கிற நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை கை கொள்ளணும். அப்படிப்பட்டவங்க தான் அவரிடத்தில் என்ன செய்ய முடியும்? க்ளோஸாக வர முடியும். அவரும் அவர்களிடத்துல என்ன செய்வார்? க்ளோஸாக வருவார். வரல இல்லையா? சொல்லுங்க பாருங்க பிரதர். ஆளுக்கேற்றபடி விசுவாசம் வரக்கூடாது, நேரத்துக்கு ஏற்றபடி விசுவாசம் வரக்கூடாது, சமுதாயத்திற்கு ஏற்றபடி விசுவாசம் வரக்கூடாது. அது போராட்டம் வர்றதா இருக்கலாம், தீச்சூளை வர்றதா இருக்கலாம், எல்லாம் நம்மை விட்டு போகிறதா இருக்கலாம். ஆனால் நான் ஏற்றுக்கொண்டது எதுவோ அதுக்காக நிற்க படிக்கணும். அதான் ஃபெய்த். அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவன் மேலே உங்கள் மனைவி பிரியமாக இருப்பார், நல்ல பைபிள் சொல்வது. உங்கள் கணவர் பிரியமாக இருப்பார் என்றல்ல, உங்கள் பிள்ளைகள் பிரியமாக இருப்பார்கள் என்றல்ல, கர்த்தர் பிரியமாக இருப்பார். வாய் திறந்து சொல்லுங்க, கர்த்தர் பிரியமாக இருப்பார். அவன் பக்கத்தில் வர்றதுக்கு ஆண்டவர் ஸ்நேகம் உள்ளவராக இருப்பார். இது அவன் பக்கத்தில் நான் வரப்பான்னு சொல்லி வருவார். நமக்கு பைபிளில் நிறைய சம்பவங்கள் சொல்ல முடியும். தானியேலும் அவனுடைய நண்பர்களும் நல்ல ஜப வீரர்கள், கர்த்தருக்காக தீர்மானம் எடுத்து ஜீவிக்கிறோம். பார்த்தா அந்த தீர்மானம் அதில் அவங்க உறுதியாக இருந்தாங்க. அந்த ஃபெய்த் அவங்க விட்டு விடல். எப்படி வேணாலும் ஜீவிக்கலான்னு ஒரு இடம் வந்தபோது நாங்கள் இப்படி தான் ஜீவிப்போம்னு என்னாங்க. அதனால் மற்றவங்களுக்கு கிடைக்கிற சில ப்ரிவிலேஜஸ் எல்லாம் நஷ்டப்படும். மற்றவங்களுக்கு கிடைக்கிறது போல ராஜ மேன்மைகள் நஷ்டப்படும். நஷ்டத்தை கணக்கிட்டு அல்ல நம்ம வாழ வேண்டியது. நம்ம யார் கூட இருக்கிறோம், யாருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், நாம் எப்படிப்பட்டவர்கள், கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்கிற விசுவாசத்தை உடையவர்கள். லாப நஷ்ட கணக்கை வைத்தல்ல விசுவாச வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டியது. அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து அவருக்காக நம்ம கீழ்ப்படிதலோடு இருக்கணும். இவங்க 3 பேருக்கு அல்லது 4 பேருக்கு நஷ்டங்களை காட்டிலும் லாபங்களாக மாறினது என்ன தெரியுமா? பச்சைக்கறி, வெறும் ஃப்ரூட்ஸு, வெறும் வெஜிடபிள்ஸ். அவங்க அந்நிய தெய்வத்திற்கு படைக்கப்பட்ட படையல்கள் எப்படி தெரியுமா? இன்றைக்கி இருக்கிற பிரியாணி மாதிரி, இன்னொன்று என்ன, மந்தி மாதிரி. எல்லாருக்கும் சில ஃபுட் இருக்குது இல்லையா, பிடிச்ச உணவு. சிலரெல்லாம் அதை எவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்க. எனக்கு ஒரு தடவை சாப்பிட்டா பின்ன ஒரு வருஷத்துக்கு சாப்பிடவே கூடாதுன்னு தோணும். வயிறு சொல்லும், இனிமேல் சாப்பிடாதேன்னு. ஆனால் சில பேர் டெய்லியும் கிடைச்சாலும் என்ன செய்வாங்க? சாப்பிடுவாங்க. தப்புன்னு கிடையாது, நல்லது தான். அவங்களுக்கு அதெல்லாம் நஷ்டமாகுது. எது கிடைக்கிது தெரியுமா? வெஜிடபிள் சாலடு கிடைக்குது, ஃப்ரூட் சாலடு கிடைக்குது. எங்களுக்கு இது போதுங்கிறாங்க. ஏன்? எங்களை ஆரோக்கியமாக இந்த வெஜிடபிள்ஸ் மாற்றும் என்றல்ல, எங்களை ஆரோக்கியமாக இந்த ஃப்ரூட் சலாட் மாற்றும் என்றல்ல, எங்களுக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியம். நாங்கள் யாரை வணங்குகிறோம் என்று எங்களுக்கு தெரியும்,
லாபகரமான நன்மையான அந்த உணவுகளை பார்க்கல நல்லது, அதற்கு மாற்றாக இருக்கிறது எது வேணுமானால் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். எங்கள் விசுவாசம் ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்தினார். நீ விசுவசித்து நிற்க வேண்டிய இடத்துல நின்றா நீ விசுவசிக்கிறவர் உன்னை கனப்படுத்துவார். ஓ முதலாளி முன்னாடி நீ கைகட்டி நிற்க மாட்டேன், தெண்டி திரிய மாட்டேன். நல்ல வாக்காது, புரியுதா? தெண்டி திரிய மாட்டோம். மனுஷனுடைய தயவுக்காக கெஞ்சி இறைஞ்சி தெரிய மாட்டோம். நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். அவிசுவாசம். அபிரகாமை குறித்து இவங்களை முடிச்சுட்டு வந்துடுறேன். இவங்களை கர்த்தர் காப்பாற்றினார். பிரச்சனை வந்துச்சு. தீச்சூளையில் இருந்தும் தேவன் அவர்களை தப்புவித்தார். சிங்க கவியில் இருந்தும் கர்த்தர் அவர்களை தப்புவித்தார். தம்மை விசுவாசிக்கிறவன் யார் என்று ஆண்டவருக்கு தெரியும். அந்த விசுவாசிக்கிறவனுக்கு இன்னொரு பேர் தான் என்னை தேடுகிறவன் சொன்னார். எபிரேயர் 11:6 என்னை தேடுகிறவன், என்னை நெருக்கமாக என்னிடத்தில் வர விரும்புகிறவன். பல டிரான்ஸ்லேஷன் எடுத்து வாட்சி பாருங்க. என்னிடத்தில் நெருக்கமாய் வர விரும்புகிறவன், என்னிடத்தில் சேருகிறவன், அவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவசிக்க வேண்டும். அப்போ தேவனை தேடுவதனுடைய, அவருக்கு க்ளோஸாக போகிறதுனுடைய அர்த்தம் என்ன? எது வேணும்? விசுவாசம் வேணும். அந்த விசுவாசம் இருந்தால் இந்த விசுவாசம் என்ன சொல்லிக் கொடுக்கும்னா, அவர் உண்டு என்று அது சொல்லிக் கொடுக்கும். எங்கே இருக்கிறார் அவர்? எங்கே இருக்கிறார்? என் கூட இருக்கிறார், எனக்கு நெருக்கமாக இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எனக்குள்ளே வசிக்கிறார். அது சொல்லிக் கொடுக்கும். அந்த ஃபெய்த்து சொல்லிக் கொடுக்கும். நீ ஏற்றுக்கொண்டவர் சாதாரணமானவர் அல்ல, நீ நம்புகிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. என் நம்பிக்கை இல்லைன்னா இந்த ஃபெய்த் எனக்கு சொல்லிக் கொடுக்காது. நீ யாரை நம்புகிற? நீ இவங்களை நம்பி போனேன்னா நடுத்தருவர் தான் நிற்பேன்னு சொல்லிக் கொடுக்கும். இந்த நம்பிக்கை உன்னை பணக்காரன் ஆக்காதுன்னு சொல்லும். நீ இப்போ கைதட்டி பாடுறது உன்னை உயர்த்தாதுன்னு சொல்லும். நீ இந்த சர்ச்சுக்கு போகிறது வேஸ்ட்டு, இந்த பைபிள் தூக்குறது வேஸ்ட்டு, போய் உட்கார்ந்து கஷ்டப்படு, போய் உட்கார்ந்து வேலை செய், போய் உட்கார்ந்து உழைக்க தொடங்கு, நேரத்தையும் காலத்தையும் வேற எதுக்காவது இன்வெஸ்ட் செய்து ஜீவிக்கப்பார், புத்திசாலியாக நடந்து கொள் அப்படின்னு சொல்லும். அதுக்கேற்ற 4 பேர் சொல்லும்போது அதை நம்புவோம், நம்முடைய மனசு நம்பும். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நம்முடைய விசுவாசம் திருவசனத்திலிருந்து வந்த விசுவாசம் அல்ல. திருவசனத்திலிருந்து வந்த விசுவாசம் என்ன சொல்லிக் கொடுக்கும்? எனக்கு இந்த வார்த்தையை சொன்னது யார் என்று தெரியும், எனக்காய் ஜீவன் கொடுத்தது யார் என்று தெரியும், எனக்காய் ரத்தம் சிந்தினது யார் என்று தெரியும், பாவியாய் இருந்த என்னை மீட்டெடுத்து பரிசுத்தவானாக்கினது யார் என்று தெரியும், எனக்காக இந்த வார்த்தைகளை கொடுத்தது யார் என்று தெரியும். அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தெய்வம் எனக்காக தம்மை தாமே வெறுமையாக்கி இந்த பூமியில் வந்து எனக்காய் ரத்தம் சிந்தி இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். அவருடைய வார்த்தைகள் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஒளிந்து போகாதவைகள் என்று எனக்கு தெரியும். அது ஒரு பக்கம் இருந்து சொல்லிக்கொண்டே இருக்கும். நீ கவலைப்படாத, உன் சூழ்நிலைகள் எத்தனை மோசமானாலும் அவருக்கு தெரியாமல் அது மோசமாகாது. உன் சூழ்நிலைகளின் பக்கத்தில் 1000 விழுந்தாலும் 10,000 விழுந்தாலும் அவர் அறியாமல் உன்மேல் ஒன்றும் சம்பவிக்காது. உனக்கு எதிரே போராடி வருகிற இந்த அலைகளையும் காற்றுகளையும் அவர் அறிவார். அவரை தாண்டி இவைகள் உன்னை சேதப்படுத்தாது. இவரில் நீ விசுவாசம் கொள். விசுவாசத்தினுடைய வார்த்தைகள் பேச தொடங்கும். நீ கேட்கிற திருவசனங்கள் உன்னோடு இடைபட தொடங்கும். விசுவசிக்கிறவனுடைய இருதயத்தில் அது திரும்ப திரும்ப சொல்லும், இல்ல அவர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார். மனுஷன் கைவிட்டாலும் அவர் உன்னை கைவிட மாட்டார். சூழ்நிலைகள் உன்னை ஒதுக்கினாலும் அவர் உன்னை ஒதுக்க மாட்டார். உனக்கு எதிரே ஒரு குடும்பமே சேர்ந்து வந்தாலும், ஒரு கோத்திரமே சேர்ந்து வந்தாலும் எதுவும் உன்னை அசைப்பதில்லை என்று திருவசனத்தினுடைய உண்மைகள் உன்னோடு பேச தொடங்கும். அது சொல்லும், என்னுடைய ஆண்டவரை நான் நம்புவேன். பிரதர், உங்கள் நம்பிக்கை எங்கே மேலே இருக்கும் பாரு. உன் வேலை தான் உன் நம்பிக்கைன்னா முடிஞ்சது உன் ஜீவிதம். திரும்பி வந்துரு, இல்லாவிட்டா எல்லாவற்றையும் இழந்து தரித்திரனா நீ நிற்ப. விசுவாச ஜீவிதத்தில் தரித்திரனா மாறுவேன். கர்த்தரை நம்ப முடியாத தரித்திரனா மாறி போயிடுவேன். ஆபிரகாமை குறித்து நம்ம பைபிளில் படிக்கிறோம். 22ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் வாசிக்க முடியும். ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல வந்து சொல்றார், ஆபிரகாம். அவன் ஓடி வந்து சொல்றான், இதோ அடியேன் ஆண்டவரே, நீ நேசிக்கிறவனுடைய குமாரனை மோரியா மலைகளில் நான் காண்பிக்கிற இடத்துல கொண்டு வந்து எனக்கு பலியிடுன்னு சொல்றார். அவன் பலியிடுவதற்கு, பலியிடுன்னு என்னது?
கொன்று. ஆபிரகாம் ஈசாக்கை கூட்டிட்டு மலைக்கு போகிறான். நமக்கு அது ஸ்டோரி, சும்மா அப்படி வாசித்து கடந்து போயிடுவோம். சொந்த பிள்ளைகள் அங்கே வச்சு யோசிச்சுப்பார். 25 வருஷம் காத்திருந்து கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. பாண்டவர் சொல்றார், உன் பிள்ளை எனக்கு அர்ப்பணிச்சிடு. நாம வந்தால் அதை தள்ளி போடுவதற்கு என்னெல்லாம் முயற்சி எடுக்க முடியுமோ அத்தனை முயற்சி எடுப்போம். காரணம், நமக்கு பிள்ளை தான் பிரதான விஷயம். ஆனால் ஆபிரகாமுக்கு பிள்ளை அல்ல பிரதான விஷயம், கர்த்தர் தான் பிரதான விஷயமா இருந்தது. அதனால தான் அவன் விசுவாசிகளுடைய தகப்பன். எபிரேயர் புத்தகம் சொல்லுது, அவன் என்ன விசுவாசித்தான் தெரியுமா? ரோமர் 4ஆம் அதிகாரம் சொல்லுது, அவன் என்ன விசுவாசித்தான் தெரியுமா? எபிரேயர் 4, ரோமர் 4, எபிரேயர் 11, 2 வீட்டில் போய் படித்து பாருங்க. ஆபிரகாமினுடைய விசுவாசத்தை குறித்து பைபிள் சொல்லுது, அவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அப்படின்னு என்ன தெரியுமா? கர்த்தரை நம்புகிறதில் அவனுக்கு ஒரு பலவீனமும் உண்டாகலை. அவன் என்ன நம்பியிருப்பான் யோசிச்சு பாருங்க. அவன் என்ன நம்பினான் தெரியுமா? நான் என் தகப்பனோடு கூட மொசபத்தோமி அவள் இருக்கும்போது விக்கிரகங்கள் ஆராதிச்சிட்டு இருந்த என்ன இந்த மகிமையின் தேவன் தரிசனமாகி அழைத்தார். அவர் என்னோடு பேசினார், தான் தான் ஜீவனுள்ள தெய்வம் என்று எனக்கு வெளிப்படுத்தினார். அன்று நான் ஊமையான விக்கிரகங்களை விட்டு இவரை சேவிக்க தொடங்கினேன். இவரை சேவித்ததனால, இவர் சொல்ற வார்த்தைகளை கேட்டு, இவர் என்னை அழைத்த அழைப்புக்கு என்னை ஒப்பு கொடுத்து புறப்பட்டு வந்தேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். என் மூலமாய் செய்வேன் என்று சொன்ன வாக்கு தத்தங்கள் மூலமாய் என்னை உறுதிப்படுத்தினார். கடந்த காலங்களிலிருந்து வாக்குத்தத்த வசனங்களை கேட்டு என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அவரை நம்பி இதுவரைக்கும் வந்திருக்கிறேன். இதுவரை என்னை நடத்தின தேவன் இனியும் நடத்த வல்லமை உள்ளவர். காலம் மாறி போனாலும், ஒருவேளை ஈசாக்கே என்னை விட்டு போனாலும், ஈசாக்கு சாம்பலாகி போன அந்த சாம்பலிலிருந்து மறுபடியும் ஒரு பிள்ளையை எழுப்பி தர என்னுடைய ஆண்டவரால் ஆகும் என்று அவன் விசுவசித்தான். எத்தனை பேர் நம்ப முடியுது? பிரதர், உன்னுடைய நம்பிக்கை பிள்ளையா இருக்கக்கூடாது, உன்னுடைய விசுவாசம் பணமா இருக்கக்கூடாது, உன்னுடைய விசுவாசம் உன்னுடைய பிசினஸா இருக்கக்கூடாது, உன்னுடைய விசுவாசம் உன்னுடைய எஜுகேஷனா இருக்கக்கூடாது, உன்னுடைய விசுவாசம் உன்னை அழைத்த தேவனா இருக்க வேண்டும். யாருக்கெல்லாம் கர்த்தரில் நம்பிக்கை இல்லையோ அவங்களெல்லாம் நம்பிக்கை வைக்கிறது பணத்தின் மேலேயா இருக்கும், அவங்க எல்லாம் நம்பிக்கை வைக்கிறது செல்வத்தின் மேலேயா இருக்கும், அவங்க எல்லாம் நம்பிக்கை வைக்கிறது வேலையின் மேலேயா இருக்கும், அவங்க எல்லாம் நம்பிக்கை வைப்பது உலக மனுஷர்கள் மேலேயா இருக்கும். ஆனால் அப்ரஹாமுக்கு மட்டும் ஒரு நம்பிக்கை, அவனுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? எனக்கு என் பிள்ளை மேலே இல்லை, என் நம்பிக்கை என்னை அழைத்த தேவன் பேரில். தேவனுக்கு பிரியமானவன் என்ற பேர். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, தேவனுக்கு பிரியமானவன். யாக்கோபு 2:23 சொல்லுகிறது, அவன் தேவனுடைய நண்பனாக இருந்தான், அவன் தேவனுக்கு ஃப்ரெண்டாக இருந்தார். யாரு? அப்ரஹாம். எதனால் தெரியுமா? ஃபெய்த், விசுவாசம்தான் அவரிடத்துல நெருங்கி சேர உதவி செய்தது. விசுவாசம் எதனால் வரணும்? திருவசனங்கள் கொண்டு வரணும். திருவசனத்தின் மேல் உண்டாகிற நம்பிக்கை, அந்த வசனம் சொல்லி கொடுக்கிற சத்தியத்தின் மேல் உள்ள நம்பிக்கை, அதுதான் என் வாழ்க்கையின் ஆதாரம். அது கர்த்தர் சொன்னார், கர்த்தர் அந்த வார்த்தையை மாற்ற மாட்டார், நிறைவேற்ற வல்லவர் என்று நம்புகிற விசுவாசம் யாரிடத்தில் உண்டோ அவங்க எல்லாம் கர்த்தருக்கு க்ளோஸாக போகிறாங்க, அவரும் க்ளோஸாக வர்றார். இந்த ஃபெய்த் இல்லைன்னா நம்ம அப்படியே அலைஞ்சு திரிகிறவர்கள். இந்த அப்ரஹாமுக்குடையே ஒருத்தன் போனான், அவன் பேர் என்ன? லோத்து அப்ரஹாம் பிரியர் ஒரு காலகட்டம் வரும்போது லோத்துவினுடைய விசுவாசத்தை யாராவது கவனிச்சிங்களா? லோத்து விசுவாச வீரன் என்றோ விசுவாசிக்கிறவன் என்றோ பைபிள் இல்லை. நீதிமான் ஒரு இடத்துல இருக்குது, அவ்வளோதான். நீதிமான் சொன்னால் கடவுளுக்கேற்ற வாழ்க்கை வாழ்ந்தவன் என்ற அர்த்தத்தில் அல்ல. அப்பொழுது உலகம் போய்கொண்டிருக்கிற மோசமான ஒரு நிலைமையை கண்டு இருதயத்தில் சங்கடப்பட்ட மனுஷன், அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் அவனை நீதிமான் பைபிள் சொல்லுது. பட் அப்ரஹாம் என்கிற விசுவாச வீரனோடு நடந்தும் விசுவாசத்தை கற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷன் இந்த லோத். இன்னைக்கு சபைக்கு வந்தோம், எத்தனை உபவாச கூட்டங்கள், எத்தனை பிரசங்கங்கள் கேட்டு இன்னும் லோத்துவ போல இருக்கிறவர்கள் அநேகம் உண்டு.
வீட்டில் மனைவி அப்ரஹாமை போல இருப்பா, கணவன் லோத்துவை போல இருப்பார். வீட்டில் பெற்றோர் அப்ரஹாமை போல இருப்பாங்க, பிள்ளைகள் லோத்துவை போல் இருப்பாங்க. பிள்ளைகள் சில சமயங்களில் அப்ரஹாமை போல இருப்பாங்க, பெற்றோர் லோத்துவை போல இருப்பாங்க. பிரதர் சிஸ்டர், நீ அப்ரஹாம லோத்துவாங்கிறது கவனிங்க. நீங்கள் ஒன்றா கூடி இருக்கிறதுனால, கூடி வருகிறதுனால எல்லாரும் அப்ரஹாம் ஆகிட முடியாது. அப்ரஹாம் ஆக வேண்டும் என்றால், அப்ரஹாமினுடைய விசுவாசம் உள்ளவன மாற வேண்டும் என்றால், நீ சூழ்நிலையை தாண்டி விசுவாசிக்க தயாராகணும். பட் சூழ்நிலை தான் உன்னை கண்ட்ரோல் பண்ணுது, உன்னுடைய ப்ரோக்ராம்கள் தான் உன்னை கண்ட்ரோல் பண்ணுது, உன்னுடைய திட்டங்கள் தான் உன்னுடைய ப்ரேயர் லைஃப்பை தீர்மானிக்குது, உன்னுடைய வரவு செலவு கணக்குகள் தான் உன் பக்தியை தீர்மானிக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் லோத்துவா. காரணம், லோத்து கண்ணை ஏறெடுத்து பார்த்து கர்த்தர் என்ன சொல்கிறான்னு விசுவசிக்க மாட்டான், வசனம் என்ன சொல்கிறதுன்னு விசுவசிக்க மாட்டான். இதுவரை நடத்தின அப்ரஹாமினுடைய தேவன் பேரில் அவனுக்கு நம்பிக்கை இல்லை, அவனுக்கு அவன் மேலே தான் நம்பிக்கை. அவன் கண்ணெடுத்து ஏறிட்டு பார்த்தான், இந்த இடத்துல போனால் நான் நல்லா வாழ முடியும், இதை செய்தால் நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும், இந்த இடத்துக்கு போனால் என் காரியம் சுபிட்சமாய் நடக்கும், இதை படித்தா எனக்கு ஒரு உயர்வு வரும். எந்த தீர்மானத்துக்கும் கண்ணை ஏறிட்டு பார்த்து அவனுக்கு பிடிச்சமானதை செலக்ட் பண்ணுறவன் தான் லோத்து. ஆனால் அப்ரஹாமோ கர்த்தர் என்ன சொல்றாருன்னு கேட்டு அதுக்கு பின்பு காரியங்களை தீர்மானிக்கிறவன். அதான் விசுவாச வீரனுக்கும் விசுவாசியோட கூட இருந்தவனுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் கர்த்தரோடு நெருங்கி சேரணும்னா அவர் உண்டு என்று அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் முதல்ல அவரை நம்பணும். தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவசிக்க வேண்டும். எபிரேயர் 11:6. தம்மை தேடுகிறவர்களுக்கு, யார் கர்த்தரை தேடுறாங்களோ, நான் தேடுற விஷயத்தில் எனக்கு ஒரு ரிசல்ட் அவர் கொடுப்பார், ஒரு பதில் கொடுப்பார் என்று விசுவசிக்கிறவன் தான், நம்புகிறவன் தான் விசுவாசி. அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவனுக்கு மட்டும்தான் யார் இடத்துல வர முடியும். சரி, உங்களுக்கு என்ன தேவை? தம்மை தேடுகிறவனுக்கு என்ன கொடுக்குறாரு? பலன் அளிக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை? எனக்கு ஒரு வேலை வேணும். சரி, வேலைக்காக யார் இடத்துல கேட்கலாம்? அப்ளிகேஷன் போட வேண்டிய இடத்துல எல்லாம் போடுறோம், கம்பெனிகளுக்கு எல்லாம் கொடுக்குறோம், அதை நம்ம செய்ய வேண்டிய கடமை. அடுத்தது என்ன செய்யணும்? ஒரு விசுவாசி தன்னுடைய ஜெப நேரத்தில் தன்னுடைய தேவனை சேர்ந்து கொள்ளும். ஆண்டவரே, எனக்கு வழி உண்டாக்கும், உங்களால் தான் முடியும், நான் உண்மை விசுவாசிக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அதான் அவன் தேவனோடு சேர்றான். காலையில் நேரம் கொடுக்குறான், இரவில் நேரம் கொடுக்குறான், தேவ சமூகத்தில் போய் உட்கார்றான். பைபிள் என்ன சொல்லுது? அவன் எனக்கு பக்கமாக சேர்ந்து வந்தால் நானும் அவன் பக்கமாக சேர்ந்து வருவேன். அல்லேலூயா. கை கொண்டு வந்திருந்தா நல்லா கைகளை தட்டி ஒன்று ஆண்டவரை மகிமைப்படுத்து. தம்பி, நீ தேவனிடத்தில் சேராம கர்த்தர் உனக்காக உன்னிடத்தில் சேரவே மாட்டார். புரியுதா? நீ கர்த்தரிடத்தில் சேராம, தம்பி கவனிங்க, நீங்கள் யாரும் கர்த்தரிடத்தில் சேராம அவர் உங்களிடத்தில் சேர மாட்டார். ஏற்கனவே உங்களை தேடி வந்து தம்முடைய அன்பை அவர் காண்பித்து விட்டார். அந்த தெய்வத்தை சேருவதற்கு எதுவுமே நீ பிளான் பண்ணாம, எதையுமே நீ ஆயத்தப்படுத்தாம, நேரத்தையும் காலத்தையும் கொடுக்காம, பிரதர், நீ நஷ்டப்படுவேன். நான் இப்பொழுதும் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், நீ சேர தயாரானால் அவர் உன்னிடத்தில் சேர்ந்து வருவார். நான் அதை எப்படி சொல்கிறேன்னா, தனக்கு தேடும்போது பலன் அளிப்பார் என்று விசுவசிக்கிறவன் தான் அந்த விசுவாசத்தை உடையவன். அப்ரஹாம் அந்த விசுவாசத்தை உடையவன் இருந்தான். மலையின் மேலே வான் சொல்லிட்டார், நான் காண்பிக்கிற மலைக்கு வானார். அந்த மலைக்கு டிராவல் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் எடுத்தது? 3 நாள். சொல்லுங்க, 3 நாள். எப்போவுமே தேவனுடைய வார்த்தையை செய்வதற்கு நம்முடைய விசுவாசிகளுக்கு இம்மிடியட்டாக தீர்மானம் எடுத்தால் தான் நடக்கும். 3 நாள் கேப் கொடுத்து பாருங்க, சிந்த மாதிரி போயிடும். இப்போ ஒப்பு கொடுக்குறீங்களா? இப்போ கை தூக்கிடுவான். நான் ஒப்பு கொடுக்குறேன், நான் ஊழியத்துக்கு உதவி செய்கிறேன், வட இந்தியாவுக்கு உதவி செய்கிறேன், சர்ச்சுக்கு உதவி செய்கிறேன். இப்போ தீர்மானம். 2 நாள் கேப் கொடுத்து பாருங்க, பேர் கொடுத்துருப்பாங்க, பட் ஆளை காணாது. பேர் இருக்கும், ஆளை காணாது. ஏன்? இந்த 2 நாளுக்குள்ளே புத்தி மாறி போயிடும். அப்ரஹாமுக்கு 3 நாள் கேப் இருந்தது. இதில் கைப்பிடி சொல்லுங்கள், 3 நாள் கேப் இருந்தது. விசுவாசிக்கு 3 நாள் கேப் கிடைச்சா ஆளே மாறி போயிடுவாங்க, எஸ்கேப் ஆயிடுவான். இனி கர்த்தருடைய சத்தம் கேட்காத இடம் எதுவோ அங்கே ஓடி போயிடுவான். இனி தேவனை தேடாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வான். காரணம், சொந்த பிள்ளை என்ன செய்கிறான்? கேட்குறான். ஆண்டவரே, நீங்கள் சொன்ன உடனே நான் கிளம்பினேன், பெட்டியெல்லாம் பேக் பண்ணிட்டேன், பையனுக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டேன், எப்படி அதில் மோரியா மலைக்கு வர்றதுக்கு நான் ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டேன். அப்போ தான் அவங்க மாமா வந்து ஈசாக்கு எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாரு.
அவன் ஒரு வாரம் கழித்து தான் வருவான் ஆண்டவர். அப்போ ஆண்டவருக்கு அல்வா கொடுக்குற பணி என்ன செஞ்சுது? கொஞ்சமாக தொடங்கிச்சு. அந்த அபிரகாம் இல்லை, இங்கே இருக்கிற நம்ம அபிரகாமில் இருந்திருந்தா அப்படி செஞ்சுருப்போம். ஆண்டவரே, ராத்திரியில் திடீர்னு அவனுக்கு குளிரும் காய்ச்சலும் ஜுரம் ஆயிடுச்சு. இப்போ அவனால் 3 நாள் ட்ராவல் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இவனை நான் என்ன செய்கிறேன், கூட்டிகிட்டு வரேன். இந்த கேப்பெல்லாம் அழுது புலம்பி, ஆண்டவரே 25 வருஷம் கழித்து கொடுத்துருக்குறீங்க, கொடுத்தது இப்போவே நீங்கள் கேட்டிங்கன்னா ஊர் உலகத்துல எல்லாம் என்ன சொல்லுவாங்க, எங்கள் சொந்தக்காரன்லாம் என்ன சொல்லுவான், என் மனைவியே என்ன சொல்லுவா, நீ எல்லாம் என்ன மனுஷன், ஆண்டவர் சொன்னாருன்னு வாக்கு தத்தமாக கிடைச்சதுன்னு கொண்டாடிட்டு இப்போ கொண்டு போய் கொலை செய்கிறேன்னு சொல்கிற, பலி கொடுக்குறேன்னு சொல்கிற, இதெல்லாம் இப்படி நியாயம் சொல்லி அவளே என் கூட சண்டை போடுவா. ஆண்டவரே கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கப்பா, கொஞ்சம் மாற்றுங்க ஆண்டவரே. இந்த 3 நாளுக்குள்ளே கர்த்தருடைய மனசை மாற்ற என்னெல்லாம் பிளான் பண்ண முடியுமோ அதெல்லாம் அபிரகாம் பண்ணுவான். நானும் நீங்களும் மறந்த உபவாசம், ட்ரை ஃபாஸ்டிங், தண்ணியே குடிக்க மாட்டேன். எதுக்கு? ஆண்டவருடைய இந்த சித்தம் மாறணும். ஆண்டவரே இது உம்முடைய சித்தமாக இருக்கவே கூடாது, உம்முடைய விருப்பமாக இருக்கவே கூடாது, அல்லது உம்முடைய விருப்பமாக இருக்கணும். உபவாசம் பண்ணி ஆண்டவருடைய மனசை மாற்றுறதுக்கு முயற்சி செய்வோம். ஆனால் அபிரகாம் தன்னுடைய தேவன் யாருன்னு விசுவசித்ததுனால, அவர் யாருன்னு நல்லா தெரிஞ்சதுனால மனித யோசனைக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில் அதிகாலையில் கிளம்பி ஈசாக்கை கூட்டிட்டு புறப்பட்டான். போகிற வழியில் ஒரு முக்கியமான கேள்வி ஈசாக்கு கேட்குறான். ஆண்டவரே சொல்லுங்க அப்பா, தீ இருக்கு, விறகு இருக்கு, பலிப்பொருள் எங்கே? நானாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன், மர மண்டை நீ தாண்டா பலிப்பொருள் இல்லை. நீங்களாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பீங்க? அங்கேயே உட்காந்து புழுதியை மேலே தூக்கி போட்டு அழுதுருப்பாங்க, ஐயோ பையன் இப்படி கேட்டுட்டான் ஆண்டவரே. அந்த புலம்பள்ளியாவது ஆண்டவர் கொஞ்சம் மனம் இறங்கி சரி போ திரும்பி போ அப்படின்னு சொல்லுவாரான்னு என்ன ஆக்டிங்கெல்லாம் காட்ட முடியுமோ எல்லா ஆக்டிங் காட்டியிருப்போம். ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கர்த்தர் பார்த்துக்குவார். அந்த கர்த்தர் பார்த்துக்குவார்னு உள்ள வேர்டனுடைய முழு அர்த்தம் என்ன தெரியுமா? அதான் பின்னாடி அந்த இடத்துக்கு அவன் பேர் வச்சான், யெகோவா ஈரே. அப்போ யெகோவா ஈரேங்கிறது கத்தியை தூக்கினதுக்கு அப்புறம் வந்த பேர் அல்ல, ஏற்கனவே தேவனை குறித்து அவன் அறிந்து வச்சிருந்த பேர் அது. என்னுடைய ஆண்டவர் யெகோவா ஈரேவாக இருக்கிறவர். அவர் என்ன செய்வார் தெரியுமா? எல்லாம் பார்த்துக்குவார். சொல்லுங்க, எல்லாம் பார்த்துக்குவார். யெகோவா எல்லாம் பார்த்துக்குவார், கர்த்தர் எல்லாம் பார்த்துக்கொள்வார். அதுக்கு பேர் தான் யெகோவா ஈரே. அந்த யெகோவா ஈரேங்கிறது ஒரு விசுவாசியினுடைய இருதயத்தில் மட்டும்தான் இருக்கும். அவிசுவாசிக்கு, விசுவாசம் இல்லாதவனுக்கு சிந்தையில் வரவே வராது. கர்த்தர் பார்த்துக்குவார் அவரால் சொல்ல முடியாது. நான் தான் பார்க்கணும், நான் தான் கூட்டல் கழித்தல் போடணும், நான் தான் திட்டமாக தீர்மானம் செய்யணும், நான் தான் செய்யணும். தேவனுக்கு அங்கே இடமே இல்லை, பிரார்த்தனைக்கு இடம் இல்லை, உபவாசங்களுக்கு இடம் இல்லை, தெய்வ சமூகத்தில் காத்திருத்தலுக்கு இடம் இல்லை, குடும்ப ஜெபத்திற்கு இடம் இல்லை. எல்லாம் நான் தான். ஆனால் ஆபிரகாமுடைய உள்ளத்தில் ஓடுற விசுவாசம் என்ன தெரியுமா? கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் சந்திப்பார், கர்த்தர் வழி திறப்பார், கர்த்தர் எனக்கானவைகளை ஆயத்தப்படுத்துவார், என்னை கைவிடுகிற தெய்வம் அல்ல. ஆமென், ஆமென். மெசொப்பொத்தேமியாவிலிருந்து எனக்கு தரிசனமாகி என்னை அழைத்து கொண்டு வந்த தேவன் என்னை கைவிடுகிற தெய்வம் அல்ல. ஆரானிலே மறுபடியும் எனக்கு தரிசனமாகி நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ என்று புறப்பட பண்ணினவர் என்னை கைவிடுகிற தெய்வம் அல்ல. அவர் யெகோவா ஈரே. எத்தனை விசுவசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி, அவர் என் யெகோவா ஈரே, அவர் எல்லாம் பார்த்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்காக தாய்மாரி நீங்க விசுவசிக்கணும், தகப்பன்மாரி நீ விசுவசிக்கணும். கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். இல்லை தெரிஞ்ச விஷயங்கள் தான் சொல்ல போறேன். ஆவியில நிறைஞ்சு இன்றைக்கு அவிசுவாச மண்டலங்கள் ஒன்று உடையணும். அவிசுவாசத்தில் கூடு கட்டி வச்சிருக்கிற குடும்பங்கள் உடையணும். ஆத்மீக மண்டலங்களை இருளினால மூடி வச்சிருக்கிற அந்தகாரங்கள் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் குடும்பங்கள் மேலிருந்து உடையணும். மனுஷனை நம்பி ஜீவிக்கிற ஜீவிதத்துக்கு, தொழிலை நம்பி ஜீவிக்கிற ஜீவிதத்துக்கு இன்று முற்றுப்புள்ளி வைக்கணும். நான் இந்த வேலையை நம்பி ஜீவிக்கல, என்னை அழைத்த தேவனை நம்பி ஜீவிக்கிறேன். இந்த வழி அடைக்கப்பட்டாலும் இன்னொரு வழியை திறக்க என் தேவனால் ஆகும். அவர் என் யெகோவா ஈரேவாக இருக்கிறார் என்று விசுவசிக்கிற ஒரு விசுவாசம் இன்று பகல் இயேசுவின் நாமத்தில் குடும்பங்கள் மேல் வெளிப்பட்டு வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நீ ஷபலபரகதனே ரிபாலா ரம்பல துரா சகந்தர ரபனகசே யெகோவா ஈரே. சில விசுவாசங்கள் உயிரடையட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் மேல் உள்ள நம்பிக்கை, தொழிலின் மேல் உள்ள நம்பிக்கை, வருமானத்தின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறவர்கள், மனுஷர்கள் மேல் விசுவாசத்தை வைத்திருக்கிறவர்கள், கண்ணில காண்கிறது, செவியில கேட்கிறது, இருதயத்தில் வருகிறது தீர்மானித்து ஆமென் இன்றைக்கு இந்த லோத்துவ போல முடிவெடுக்கிற எல்லா அவிசுவாச மண்டலங்களும் இயேசுவின் நாமத்தில் உடைய தொடங்கட்டும், உடைய தொடங்கட்டும், உடைய தொடங்கட்டும், உடைய தொடங்கட்டும். வழி அடைக்கப்பட்டாலும், வழி திறக்க வழி இல்லை என்று சொன்னாலும், எல்லா கதவுகளும் பூட்டப்பட்டாலும் யெகோவா ஈரே என்னோடு இருக்கிறார். என்னை அழைத்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னை நடத்துகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னோடு இருப்பாரானால் ஒரு தடையும் என்னை தடை செய்வதில்லை. செங்கடலே வழிமாறு, யோர்தானே வழிவிடு, எரிகோவே விழுந்து மாறு. ஆமென். நீ செய்ய வேண்டியதை செய்ய எழுந்து நின்றால் கர்த்தர் உன் பக்கத்தில் வருவார். விசுவாசம் என்றைக்கு பெருகட்டும் ஆண்டவரே. அவர் எனக்கு சமீபமாய் வரட்டும், நான் அவருக்கு சமீபமாய் நெருங்கட்டும். என் விசுவாசம் உயிரடையட்டும், என் நம்பிக்கை உயிரடையட்டும். இயேசுவின் நாமத்தில் மரித்த விசுவாசங்கள், செத்து போன விசுவாசங்கள், ஜீவன் இல்லாத விசுவாசங்கள் உயிரடையட்டும் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. பிரதர், உன் மேல சத்துரு வச்சிருக்கிற நுகத்தடிகளை அறிந்து கொள். உன் வீட்டினுடைய பாரம், உன் கடன் பிரச்சனையினுடைய பாரம், உன்னுடைய தேவைகளின் பாரம், உன் பிள்ளைகளை குறித்துள்ள பாரம் உன் தலை மேல சத்துரு வைத்து நீ எப்பொழுது அதை சுமக்கிற மனுஷனாய் நீதான் சுமக்கணும், நீதான் அதை சுமக்கணும், நீதான் அதை செய்யணும் சொல்லி சத்துரு சொல்லுகிற பொய்யான வார்த்தைகளை விசுவாசித்து அதை உன் இருதயத்தில் விசுவாசமா மாற்றி வைத்து கொண்டு இருக்கிற என்று பகல் ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். நீ எல்லாவற்றையும் இழக்க நேரிட வேண்டியது வந்தாலும், எல்லா வழிகளும் அடைந்து போகிற சூழ்நிலைகள் வந்தாலும், கேரீத்தினுடைய தண்ணீர் வற்றி போனாலும், ஆமென், கேரீத்தினுடைய தண்ணீர் வற்றி போனாலும், உனக்குள்ள ஊற்றுகள் அடைக்கப்பட்டு போனாலும், உன் பிள்ளைகளுக்குரிய வழிகள் மூடப்பட்டு போனாலும், உன்னை அழைத்த தேவன் நீ அவரை தேடும் போது கிரியை செய்கிறார் என்று, அவர் இருக்கிறார் என்று நீ விசுவசிக்க தயாரானால் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன் உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் ஜீவிதத்திற்காக, உன்னுடைய எஜுகேஷனுக்காக, உன்னுடைய திருமணத்திற்காக, உன்னுடைய சகல விஷயங்களுக்காய் வழி திறக்க வல்லமை உள்ளவர் என்று விசுவசிக்கிறவர்கள் கைகளை தட்டி கைகளை தட்டி பொல்லாத வல்லமைகள் இன்றைக்கு உடைந்து மாறுகிறது. அந்தகார மண்டலங்கள் உடைந்து மாறுகிறது. கார் இருளின் வல்லமைகள் உடைந்து மாறுகிறது. இருட்டுகள் சில மனுஷர்களை விட்டு நீங்குகிறது. போலி விசுவாசங்கள் மறைந்து போகிறது. பிசாசு நட்டவைகளை கர்த்தர் பறித்தெறிகிறார். இயேசுவின் நாமத்தில் அவர் என்னோடு இருக்கிறார் என்றும், அவரை தேடுகிற எனக்கு பதிலளிக்கிறார் என்றும் இன்று சிலருடைய விசுவாசம் உறுதிப்படுகிறது. ஷகலதரா தீபஹசந்தரே முழங்கள் படிட்டு வாலிப பிள்ளைகள் எழுந்து ஜெபிக்க முடியுமான கைகளை தட்டி ஜெபம் பண்ணுங்க. கட்டப்பட்டவனை போல ஜெபிக்காதீங்க. ஆமென். கட்டப்பட்ட ஜெபம் எல்லாம் போதும். கைகளை தட்டி ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணு. சில மினிட்டுகள் நீ கர்த்தரை துதிக்க தொடங்கு. உன்னில் விசுவாசங்கள் மறையட்டும். ஆரம்பத்தில் நீ கர்த்தரை விசுவசித்த, ஆரம்பத்தில் கர்த்தரிடத்தில் சேர்ந்த, இப்பொழுது அவிசுவாசங்கள் உன்னை கர்த்தரிடத்திலிருந்து பிரிக்கிறது. மனுஷர் மேலுள்ள நம்பிக்கைகள், பிசினஸின் மேல் உள்ள நம்பிக்கைகள், தேமாச போல நீ வச்சிருக்கிற உலகத்தின் மேல் உள்ள ஸ்நேகம், பணத்தின் மேல் உள்ள ஸ்நேகம், பண கொதியனாக வேண்டும் என்கிற ஸ்நேகம் இயேசுவின் நாமத்தில் உன்னை பிரித்து கொண்டு போயிருக்கும் போது இன்று பகல் இயேசுவின் நாமத்தில் கர்த்தரிடத்தில் நெருங்கி சேருவதற்கு திரும்பி வர பரிசுத்த ஆவியானவர் உன்னை அழைக்கிறார். தம்மிடத்தில் வருகிறவர்களிடத்தில் அவர் ஓடி வந்து சேர விரும்புகிறார். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. Thank you Holy Spirit. ஆரம்பத்தில் வச்சிருந்த விசுவாசம் நஷ்டமாகுதுன்னு உணர்றீங்களா? அவங்க ஆண்டவரை பார்த்து கேளுங்கப்பா, ஆரம்பத்தில் கொண்ட அந்த நம்பிக்கைக்கு திரும்பி வருகிறேன். அப்போ எனக்கு நீங்கள் தான் எல்லாமுமாக இருந்தீர்.
இயேசு தான் எனக்கு எல்லாம், வசனம்தான் எனக்கு எல்லாம். காலம் போக போக நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு ஆண்டவரே, மனுஷங்களும் வேணும் தானே, சொந்தங்களும் வேணும் தானே, நாளைக்கு 4 பேர் வேணுமே. பணம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? பிள்ளைகளுக்கு நாளைக்கு ஃபீஸ் அடைக்கணும்னா என்ன செய்யறது? இப்போ என் நம்பிக்கை கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருச்சு, தடுமாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த பகல் பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், உலகம் உன்னை கவர்ந்தெழுக்க நினைக்கும் போது யெகோவா ஈரே உன்னோடு கூட இருக்கிறார். அவரை தேடுகிறவன் அவர் உண்டு என்று முதல்ல அறியணும். அவர் இன்னும் ஜீவன் உள்ளவர் தான், அவர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவர் தான், அவர் இன்றைக்கும் அதிகாரம் உள்ளவர் தான். இன்றைக்கும் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்றும் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் இன்றைக்கும் வழி திறக்க போதுமானவர், இன்றைக்கும் செங்கடலை பிளர்க்க வல்லமை உள்ளவர், இன்றைக்கும் யோர்தானை பின்னிட்டு திரும்ப வைக்க வல்லமை உள்ளவர், இன்றைக்கும் எரிகோவை வீழ்த்தவர் வல்லமை உள்ளவர், இன்றைக்கும் உன்னுடைய ஆராதனையில இறங்கி வர அவர் போதுமானவர், உன் சிங்க கபியில உலாவி வர அவர் போதுமானவர், உன் தீச்சுளையில நடக்க அவர் போதுமானவர், உன்னுடைய உபத்திரவங்களிலே வெளிப்பட அவர் போதுமானவர், அடைக்கப்பட்ட சிறைக்குள்ளே தூதனை அனுப்ப இன்றைக்கும் அவருக்கு வல்லமை உண்டு உண்டு உண்டு. அவர் மரித்த தெய்வம் அல்ல, மரித்தேன் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். ஓ, அவர் கல் அல்ல, மரம் அல்ல, சிலை அல்ல, செயல்படாத தெய்வம் அல்ல, அவர் இன்றைக்கும் செயல்படுகிற தெய்வம், செயல்படுகிற தெய்வம். நான் அல்பாவும் ஓமேகாவுமாயிருக்கிறேன், நான் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன், இதோ நான் இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன். உன் நம்பிக்கை திரும்பி வரட்டும், உன் நம்பிக்கை அவர் மேல திரும்பி வரட்டும், உன் விசுவாசம் அவர் மேல திரும்பி வரட்டும். அல்லேலூயா. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஜைரே. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க வாய் திறந்து? அவர் பார்த்து கொள்ளுவார், அவர் பார்த்து கொள்ளுவார். உன் பிள்ளைகள் அவர் பார்த்துக் கொள்ளுவார், வருமானங்களை அவர் பார்த்துக் கொள்ளுவார், உன் குடும்பத்தை அவர் பார்த்துக் கொள்ளுவார், உன் தேவைகளை அவர் பார்த்துக் கொள்ளுவார். அவரால் எல்லாம் ஆகும். நீ காலாதராபா சந்தலோரியாதலரகசே. உன் படிப்பு அவர் பார்த்துக் கொள்ளுவார், உன் எதிர்காலத்தை அவர் பார்த்துக் கொள்ளுவார். உன் எதிர்காலத்தை தீர்மானிப்பது நீ அல்ல, உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தெய்வம் ஒருவர் உண்டு. அவருடைய பிள்ளை நீயானால் உனக்காக அவர் சிலதை தீர்மானிப்பார். அவசரப்படாது. இந்த பகல்ல என்னுடைய விசுவாசத்தை திருப்பி கொண்டு வருகிறேன், நம்பிக்கையை திருப்பி கொண்டு வருகிறேன், என்னுடைய உணர்வுகளை நான் திருப்பி கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறவங்க தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் விசுவாசம் எனக்குள்ள திரும்பி வரட்டும். வழுவக்கூடாதுப்பா, வழுக்கிடக்கூடாது, பின்மாறி போயிடக்கூடாது, உலக மனுஷனை போல மாறிடக்கூடாது, உலக நம்பிக்கை எனக்குள்ள வந்துடக்கூடாது, உலக தேவைகளை குறிச்சுள்ள சிந்தை வந்துடக்கூடாது, எனக்காக ஒருவர் இருக்கிறாருன்னா மறந்துடக்கூடாது. மனுஷங்க என்ன மறக்க வைக்கிறாங்க. தேமாசுக்கு உலகம் மறக்க வச்சது போல, யூதாசுக்கு பணம் மறக்க வச்சது போல மனுஷர்கள் என்னை மறக்க வைக்கிறார்கள். சூழ்நிலை என்னை மறக்க வைக்கிறது, என் தேவைகள் என்னை மறக்க வைக்கிறது. நான் இன்று பகல் விசுவசிக்கிறேன், ஆண்டவரே, ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து என்னை தேடி வந்து விடுவித்து இதுவரை நீ நடத்தினீர் என்றால் இனி நான் சந்திக்க போகிற ஏது விஷயத்திலும் என்னை நடத்தினீர் வல்லமை உள்ளவர் என்று, யெகோவா ஈரே என்று இன்று பகல் நான் விசுவாசிக்கிறேன். Amen, amen, amen. என் நம்பிக்கையை உயிரடைய பண்ணுங்க ஆண்டவரே. Thank you Lord, thank you Jesus. யெகோவா ஈரே, நீரென் தேவனாம். யெகோவா ஈரே, நீரென் தேவனாம். இனி என்னுள்ளே கலக்கமில்லை, இனி என்னை பார்த்து கொள்வி. இனி என்னுள்ளில் கலக்கமில்லை, நீரெல்லாமே பார்த்து
ஆராதனை 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 ஆராதனை. இனி என்னுள்ளில் கலக்கமில்லை, நீரெல்லாமே பார்த்து கொள்வீர். இனி என்னுள் கலக்கமில்லை, நீரெல்லாமே பார்த்து கொள்வீர். தேங்க்யூலோ. நன்றி அப்பா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, இந்த நாள் எங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இதயத்தோடு மேல் நம்பிக்கையாக இருக்க நாங்கள் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தெய்வம் நீர் என்று உண்மை பின்பற்றி வாழ எங்களுக்கு நிர்பவித்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரங்களோடு பேசின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மோடு கூட கிட்டி சேர்ந்து ஜீவிக்கிறத எங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்வீராக. சகல துதிகன மகிமையெல்லாம் நமக்கு நல்ல எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.